ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 5 இயர் எல்எல்பிக்கு கட் ஆஃப் ரிலீஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு கவுன்சிலிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த அப்புறம் நீங்கள் அஃபிடவிட் ரெடி பண்ணணும். அஃபிடவிட்னா என்ன, எங்கே வாங்கணும், எதுக்காக அஃபிடவிட் ரெடி பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அஃபிடவிட்னா ஒரு உறுதிமொழி பத்திரம், இல்லைனா பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க. 5 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் 3 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் லா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணணும். அஃபிடவிட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் காலேஜ் அட்மிஷன் போடுவாங்க. எதுக்காக இந்த அஃபிடவிட் ரெடி பண்ணுறோன்னா ரேகிங்னால தான். நான் ரேகிங் பண்ண மாட்டேன், எந்த விதமான சட்டவிரோத செயல்களையும் செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சால் நீங்கள் என்னை காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எழுதி சைன் போட்டு நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கான அஃபிடவிட்டில் சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எல்லா காலேஜ்லேயும் தான் ரேகிங்லாம் இருக்குது. ஏன் அவங்களாம் அஃபிடவிட் வாங்கலை, எதுக்கு லா காலேஜில் மட்டும் கேட்குறாங்க? ஏன்னா நீங்கள் சட்டம் படிக்க போகிறீங்க, இது ஒரு சட்டம் சார்ந்த கல்லூரி, ஸோ லீகலாக மூவ் பண்ணுறாங்க. இதனால தான் உங்களை இது மாதிரி அஃபிடவிட்டை ரெடி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த அஃபிடவிட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய்ட்டு அனெக்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் அனெக்சர் 789 பேஜ் நம்பர் 38, 39, 40 இது தான் இப்போது அஃபிடவிட்டை நம்ம ரெடி பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 அஃபிடவிட் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த ஸ்டூடெண்ட். செகண்ட், அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்ட். தேர்ட், அஃபிடவிட் பை த பேரண்ட்ஸ். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு பி ஃபில்டு வித் ஸ்டாம்ப் பேப்பர். அஃபிடவிட்னா உறுதிமொழி பத்திரம் சொல்லியிருக்கேன், அதனால இதை வந்து நார்மல் பேப்பர்லலாம் எதுலேயும் ரெடி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஸ்டாம்ப் பேப்பரில் தான் ரெடி பண்ணணும். ஸ்டாம்ப் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாம்ப் பேப்பர் எங்கே கிடைக்கும்னா ஸ்டாம்ப் வெண்டார்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைனா கோர்ட் பக்கத்துலேயே இது கிடைக்கும். 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரை 3 வாங்கிக்கோங்க, ஏன்னா நீங்கள் 3 அஃபிடவிட்டை ரெடி பண்ணணும். 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் 25 இல்லைனா 30 கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஷாப்பில் ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையோட சீல் இருக்கும். சென்டரில் உங்களோட நேமும் அன்னையோட டேட்டும் போட்டு எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் 3 லீகல் ஷீட் வாங்கணும். லீகல் ஷீட் இப்படி தான் இருக்கும். A4 ஷீட்டை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸ்டாம்ப் பேப்பரில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும், அதில் உங்களால் எல்லாத்தையும் டைப் பண்ண முடியாது. செகண்ட் பேப்பரும் ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேப்பர் மட்டும் ஸ்டாம்ப் பேப்பர் வச்சா போதும். செகண்டு லீகல் ஷீட் வச்சு டைப் பண்ணிக்கலாம். லீகல் ஷீட் வந்து நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். லீகல் ஷீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹1 இல்லைன்னா ₹2 இருக்கும். ஸ்டாம்ப் பேப்பரில் டைப்பிஸ்ட் கிட்ட கொடுத்து தான் டைப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பிரிண்ட்டும் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா டைப்பிஸ்ட் கிட்ட கொடுத்து டைப் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அனெக்சரில் இருக்கிற சேம் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணணும். கரெக்டாக கேப் விட்டு, எக்ஸாம்பிள் டேட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் சைடில் தான் டைப் பண்ணணும். அனெக்சரில் இருக்கிற சேம் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டைப் ஆர் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அதில் பிரிண்ட்டோ இல்லை டைப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கணும். நோட்ரி பப்ளிக்னா யாருன்னா அவங்களும் அட்வொகேட்ஸ் தான். 10 வருஷம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நோட்ரி பப்ளிக் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நோட்ரி பப்ளிக் கோர்ட்லேயே இருப்பாங்க. கோர்ட்டில் கேட்டாலே சொல்லுவாங்க. அஃபிடவிட்டில் சைன் வாங்கணும்னு சொன்னிங்கனாலே அவங்களே நோட்ரி பப்ளிக் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நோட்ரி பப்ளிக் சைன் பண்ணி சீல் அடித்து கொடுப்பாங்க. இந்த சைன் போடுறதுக்கு நோட்ரி பப்ளிக் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹50 ₹100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அஃபிடவிட்க்கு. ஒரு அட்வொகேட் ஒரு அஃபிடவிட்டில் சைன் பண்ணுறதுக்கு ₹500 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து அந்தந்த நோட்ரி பப்ளிக்கை பொறுத்து தான். ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி டைப்லாம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. கோர்ட் கிட்ட டைப்பிஸ்ட் இருப்பாங்க, அவங்களே ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன டைப் பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வச்சுருக்க ஸ்டாம்ப் பேப்பர்லேயே டைப் பண்ணி நோட்ரி பப்ளிக் கிட்ட அவங்களே சைன் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு செலவாகும், பட் டைம் சேவ் ஆகும். இப்படி டைப்பிஸ்ட் கிட்ட கொடுத்து மொத்தமாக பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹100 -200 வரைக்கும் ஆகும். உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம்.
இப்போ சிக்னேச்சர் பற்றி சொல்ல போகிறேன். சைன் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக சைன் பண்ணுங்கள். ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் சைன் பண்ணணும். அஃபிடவிட் பை ஸ்டூடெண்ட்டில் டிபெண்ட் இருக்கிற பிளேஸில் நீங்கள் சைன் பண்ணணும். அஃபிடவிட் பை பேரண்ட்ஸில் டிபெண்ட் இருக்கிற இடத்துல உங்கள் பேரண்ட்ஸை சைன் பண்ண வைக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து சைன் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது சோயிலில் ஜாயின் பண்ண ஒருத்தவங்களோட அஃபிடவிட் பாருங்கள். இப்படி தான் அஃபிடவிட் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.